இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தியூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கோம். பருத்தியூர்ன்ற பேர்லேயே கொஞ்சம் பல கோயில்கள் இருக்குது, பல ஊர்கள் இருக்குது இந்த மாவட்டத்தில். அதனால் இது பேர் ஆவணம் பருத்தியூர்னு பேர். இது வந்து கும்பகோணத்துலேருந்து நாச்சியார் கோயில் போய் அங்கேருந்து நன்னிலம் போகிற ரோட்டில் பிலாவடியிலேருந்து அங்கே தெற்க வந்தீங்கன்னா வரது தான் இந்த பருத்தியூர். இந்த பருத்தியூரில் இருக்கிற இந்த கோயிலோட கிழக்கு கோபுரத்தில் நம்ம இருக்கோம். சுவாமி பேர் விஷஹரேஸ்வரர், அம்பாள் பேர் பிரசன்ன நாயகி அப்படின்னு பேர். பிரசன்ன பார்வதி, சாரி அதை கரெக்ட் பண்ணிட்டேன், நல்லா. ஸோ இந்த சின்ன கோவில் இதில் வந்தீங்கன்னா இது என்ன புராணம் அப்படின்னா, அந்த தேவாசுர யுத்தத்தின் போது வர விஷத்தை வந்து நந்திகேஸ்வரர் இங்கே தான் எடுத்துன்னு வந்து சுவாமிக்கு கொடுக்குறாரு அப்படின்னு ஐதீகம். ஸோ அதனால் கொடுக்கும்போது சுவாமி அதை சாப்பிட்றதுனால அதனால தான் உலகம் பிழைக்கிறது. பட் ஆனால் அது கொண்டு வந்து இது நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த பயிர்கள் எல்லாமே கருகி போய் எல்லாம் வாடி பொலி விழந்து, சூரிய சந்திரா எல்லாமே பொலி விழந்து இருட்டை அடித்து ஊர் போய்டுறது. அதனால் இப்போ என்ன பண்ணலான்னு அவெல்லாம் வந்து காத்துன்னு இருக்கும்போது பார்வதிகிட்ட போய் முறையிடுறாங்க, நம்ம என்ன பண்ணணும், இந்த உலகம் மீண்டும் வெளிச்சத்தோடு வரணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது இந்த ஊருக்கு காமிச்சு இங்கே போய் நீ சுவாமியை வழிபட்டேன்னா உனக்கு வெளிச்சத்தை அவர் கொடுப்பாருன்னு கலை இல்லாத சூரியன்கிட்ட பார்வதி சொல்கிறார். ஸோ அதனால் சூரியன் வந்து இங்கே வராது. அவர் இங்கே வந்து வழிபட முன்னாடி இருக்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த குளம் தான் சூரிய புஷ்கரணி. அந்த சூரிய புஷ்கரணியில் போய் அவர் அதை உருவாக்கி அங்கே நீர் எடுத்துகிட்டு வந்து அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணுறாரு. அப்படி பண்ணுறதுனால சுவாமி வந்து சூரியனுக்கு அவர் முதல்ல வெளிச்சத்தை கொடுக்குறாரு. ஸோ அதனால தான் இந்த ஊருக்கு பேர் பருத்தியூர்னு பேர். பருத்தினா தமிழில் சூரியன், பருத்தியூருங்கிறது நாளடைவில் பருத்தியூராக மாறிடுது. ஸோ அதனால் திருப்பி படைப்பு நடக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது தான் இந்த பருத்தியூர். இங்கே ஒரு ரொம்ப ஃபேமஸ் கோதண்டராம சுவாமி இருக்குது. அது இந்த அக்ரஹாரத்தோட மேற்கு எண்டில் இருக்குது, நம்ம கிழக்கு எண்டில் இருக்கோம். ஸோ இந்த கோயில் தான் வந்து பருத்தியூர். ஸோ இந்த சூரியனுக்கு பிரசன்னம், அதாவது வெளிச்சம், அதை கொடுக்கறதுனால ஸோ அம்பாளு பேர் பிரசன்ன பார்வதி அப்படின்னு பேர். ஓகே, ஸோ தட் மார்க்ஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ. அவங்கள இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ரொம்ப பழமையான கோயில். உங்களுக்கு வரணும் டைரக்ஷன் எதாவது வேணா நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் கமெண்ட்டில் போடுறேன். நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.